அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1981 வெளிவந்த தெலுங்கு படமான இல்லாலு அப்படிங்கிற படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இல்லாலு அப்படின்னா குடும்ப தலைவி, மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம். ராமாராவ் தத்தினேரி அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்னையில் கிரண் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தில் ஜென்ரல் மேனேஜராக நல்ல ஒரு நிலையில் சம்பாதிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு போகும்போது ஜோதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஒரு முறை சந்திக்கிறாரு கிரண். ஜோதி பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் தன் உழைப்பில் தன் காலில் நின்று வாழ விரும்புகிறா. அதுக்காக ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் ஸ்டெனோவா வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா ஜோதி. ஜோதியின் அன்பான அமைதியான குணம் கிரணுக்கு மிகவும் பிடித்து போகிறது. ஜோதிக்கும் கிரணுடன் பழக பழக அவன் மீது காதல் ஏற்படுகிறது. ஜோதிதான் தன் காதலை முதலில் கிரணிடம் வந்து சொல்கிறாள். கிரணோ பதிலேதும் சொல்லவில்லை. ஜோதியை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான் கிரண். அங்கு வீட்டுக்கு சென்ற ஜோதியிடம் தனக்கு 5 வயதில் ஒரு மகன் இருப்பதை சொல்கிறான் கிரண். தனக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸும் ஆகிவிட்டதாகவும் தனது 3 மாத கைக்குழந்தையை தானே வளர்த்து வந்ததாகவும், குழந்தை பிரகாஷ் புத்தி தெரிந்தவுடன் இப்போதெல்லாம் அம்மா எங்கே, என் அம்மா யார் என்று கேள்வி கேட்பதனால் அவனை ஊட்டி ரெசிடென்ஷியல் கான்வென்ட் ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைப்பதாகவும் கூறுகிறார் கிரண். தன் மோசமான எக்ஸ் மனைவியின் நினைவு தனக்கு வந்துவிடக்கூடாது என்று அவளது ஒரு ஃபோட்டோவை கூட வீட்டில் இல்லாமல் கிழித்து எரிந்து விட்டதாகவும் சொல்கிறார் கிரண். தன் மகனுக்கு நல்ல தாய் வேண்டுமென்று அவர் சொன்னது ஜோதிக்கு மிகவும் பிடித்து போனது. உடனே தன் பெற்றோர்களிடம் அடம் பிடித்து பேசிய ஜோதி திருமணத்திற்கும் சம்மதம் வாங்குகிறாள். ஜோதி கிரண் திருமணம் இனிதே முடிந்தது. ஜோதி எளிமையாக வாழ ஆசைப்படுபவள். திருமணமான ஓரிரு நாட்களிலேயே ஹாஸ்டலில் இருக்கும் குழந்தை பிரகாஷை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிக்கிறாள் ஜோதி. எனவே ஜோதியும் கிரணும் ஊட்டிக்கு புறப்பட்டு சென்றனர். ஜோதி தனக்காக இப்போதைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும், முதலில் பிரகாஷுக்கு ஒரு நல்ல அம்மாவாக வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படுவதாக சொல்கிறாள். அதை கேட்டு கிரண் மிகவும் ஆனந்தமடைகிறார். ஊட்டியில் ஒரு வசதியான ரிசார்ட்டில் தங்குகின்றனர் கிரணும் ஜோதியும். குழந்தை பிரகாஷை சென்று சந்திக்கின்றனர். பிரகாஷிடம் ஜோதியை காட்டி இதுதான் உன் அம்மா என்று கிரண் சொன்னவுடன் முதலாக தன் அம்மாவை பார்க்கிறான் குழந்தை பிரகாஷ். அந்த நிமிடம் முதல் ஜோதியுடன் உயிராக விட்டு பிரியாமல் குழந்தை பழக ஆரம்பித்து விட்டான். ஜோதியும் குழந்தையை வாரி அணைத்து அவன் மீது அன்பை பொழிகிறாள். சில நாட்கள் ஊட்டியில் தங்கி சுற்றி பார்த்துவிட்டு பிறகு குழந்தையை சென்னைக்கு ஒரே அடியாக அழைத்து சென்று அங்குள்ள பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க முடிவு செய்தனர் ஜோதியும் கிரணும். அந்த ஊட்டி ரிசார்ட்டில் ஜோதி கல்பனா என்ற ஸ்டைலான ஒரு பணக்கார பெண்ணை சந்திக்கிறாள். தொலைந்து போன கல்பனாவின் பர்ஸை எடுத்து கொடுத்ததன் மூலம் ஜோதி கல்பனாவுடன் நெருங்கி பழகி ஆரம்பித்து விட்டாள். கல்பனா பணக்கார திமிருடன் மிடுக்காக இருந்தாள். ஜோதியின் அறைக்கு வந்த கல்பனா குழந்தை பிரகாஷை சந்திக்க நேரிடுகிறது. குழந்தை பிரகாஷோ வாயில் கை வைத்தபடி இருந்து கல்பனாவுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க கையை கொடுக்கிறான். அவளுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் குழந்தைக்கு கை கொடுக்காமல் அவனை எரிச்சலுடன் பார்க்கிறாள் கல்பனா. பிறகு அங்கிருந்த ஜோதி கிரண் திருமண போட்டோவை பார்த்து விட்டாள் கல்பனா. கல்பனாவின் தலையில் இடியே விழுந்தது போல அவள் ஆடிதான் போனாள். இப்போது ஓடிச் சென்று ஜோதியிடம் துருவி கிரணை பற்றியும் குழந்தை பிரகாஷை பற்றியும் கேட்கிறாள் கல்பனா. கல்பனாவுக்கு அது தன் குழந்தைதான் என்று தெரிந்துவிட்டது. குழந்தையின் மீது ஜோதி எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்பதும் புரிந்துவிட்டது கல்பனாவுக்கு. கிரண் நண்பர்களுடன் அவ்வப்போது வெளியில் சென்று விடுகின்ற காரணத்தினால் ஜோதியும் குழந்தையும் அவுட்டிங்குக்கு தனியாக போகும் இடங்களுக்கெல்லாம் கல்பனா தொடர்ந்து வருகிறாள். ஆனால் கிரணின் முதல் மனைவி தான் என்று அவள் ஜோதியிடம் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. துருவென்று இருக்கும் தன் குழந்தையின் மீது அன்பு செலுத்த கல்பனா ஏங்கிக் கொண்டிருந்தாள். குழந்தையிடம் சென்று கொஞ்சி விளையாடுகிறாள் கல்பனா. ஒரு நேரம் ஜோதியும் கிரணும் குழந்தையுடன் உணவருந்த ஹோட்டலுக்கு வரும்போது அவர்களை வேண்டுமென்றே வந்து சந்திக்கிறாள் கல்பனா.
அனைவரும் அப்போது சாப்பிட உட்காருகின்றனர். கிரண் பயந்து போகிறான். கல்பனாவால் தன் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வந்துவிடப் போகிறது என்று அஞ்சினான் கிரண். அப்போது ஜோதி குழந்தையை டாய்லெட்டுக்கு அழைத்து சென்றுவிட கல்பனாவும் கிரணும் தனித்து விடப்பட்டனர். கல்பனாவை பார்த்தவுடன் கிரணுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஹைதராபாத்தில் அப்போது கிரண் ஓரளவு சம்பாத்தியத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். கிரணின் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பார்த்து நடுத்தர வர்க்கமானாலும் கிரணுக்கு பணக்கார வீட்டு பெண்ணான கல்பனாவை திருமணம் செய்து வைத்தனர் கல்பனாவின் பெற்றோர்கள். கல்பனா பணக்கார வீட்டிலிருந்து வந்ததனால் கிரணுடன் அந்த நடுத்தர வர்க்க வாழ்க்கையை வாழ பிடிக்காமல் ஆடம்பர வாழ்க்கைக்காக தொடர்ந்து கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டே வருகிறாள். குழந்தையும் பிறக்கிறது அவர்களுக்கு. பெற்ற குழந்தையை கவனிக்காமல் எப்போதும் கல்பனா சினிமா, டிராமா, ஃப்ரெண்ட்ஸ் என்று வெளியில் சுற்றி கொண்டே திரிவாள். குழந்தையை ஒரு சாபம் என்றும், பிறந்த குழந்தையால் தன்னால் சுதந்திரமாக ஊர் சுற்ற முடியவில்லை என்றும் குழந்தையை வெறுக்க ஆரம்பிக்கிறாள் கல்பனா. பெரும்பாலும் கணவன் கிரண் தான் குழந்தையை கவனித்து வர ஆரம்பிக்கிறான். குழந்தைக்கு பெயர் கூட வைக்க கல்பனா விரும்பவில்லை. பொறுத்து கொள்ள முடியாமல் குழந்தையை கவனிக்கச் சொல்லி கிரண் அவ்வப்போது சண்டை போட ஆரம்பிக்கிறான் கல்பனாவுடன். கல்பனா கோபப்பட்டு தன் தந்தை வீட்டுக்கு சென்று விட்டாள். பிறகு உடனே கிரணை டைவர்ஸும் செய்து விடுகிறாள் கல்பனா. பிறகு கிரண் சென்னைக்கு கைக்குழந்தையோடு வந்து விடுகிறான். நல்ல வேலையும் கிடைக்கிறது. ஹைதராபாத்தில் தன் பெற்றோர்களின் வீட்டில் கல்பனா தன் இஷ்டப்படி 5 வருடங்களாக திருமணமாகாமல் ஜாலியாக சுற்றி திரிந்தாள். நாள்பட வீட்டில் வாழா வெட்டியாக இருப்பது அவளுக்கு அவமானமாக சமூகத்தில் தோன்றியது. பெற்றோர்கள் 2வது திருமணம் செய்து கொள்ள கல்பனாவை வற்புறுத்த ஆரம்பித்து விட்டனர். ஏற்கனவே நடுத்தர வர்க்கத்து வாழ்க்கையையும் குழந்தை பிறப்பால் பொறுப்புகளை எடுக்க முடியாமலும் டைவர்ஸ் செய்துவிட்டு வாழ்ந்து வரும் கல்பனா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற முடிவுடன் வசதியான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தாள். அதன்படி மிகவும் பணக்கார மனைவியை இழந்த ஒரு 50 வயது இண்டஸ்ட்ரியலிஸ்டை திருமணம் செய்து கொண்டாள் கல்பனா. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு ஏற்கனவே 25, 20 வயதுகளில் வளர்ந்த 2 மகன்கள் உள்ளனர். எனவே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவரும் கேட்டுக்கொண்டதனால் கல்பனா அவரை திருமணம் செய்து கொண்டாள். பொறுப்புகளே இருக்கக்கூடாது என்று நினைத்தாள் அவள். கிரணிடம் இதையெல்லாம் சொல்லி அழுதாள் கல்பனா. அங்கேயே அவனது காலில் விழுந்து தன் மகனை மட்டும் தன்னிடம் திருப்பி தந்துவிடும்படி கெஞ்சுகிறாள் கல்பனா. இப்போது தனக்கு குழந்தை மீது ஆசை வந்துவிட்டதாகவும் கிரணையும் ஜோதியையும் வேறு குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியும் கல்பனா சொல்லுகிறாள். கிரணுக்கு அதில் விருப்பமில்லை. தன் மகனை வளர்க்க அன்பான தாயாக இப்போது ஜோதி கிடைத்து விட்டாள். மகன் பிரகாஷும் ஜோதியை தான் தாய் என்று எண்ணி சந்தோஷமாக இருக்கிறான் இப்போது. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யும் கல்பனாவுக்காக இப்போது வருந்துகிறான் கிரண். அதை தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய முடியாது. குழந்தையை எக்காரணம் கொண்டும் தர முடியாது என்று சொல்லிவிட்டான் கிரண். அப்போது ஜோதி திரும்பி வந்துவிட்டாள். குழந்தை பிரகாஷும் உடனே ரூமுக்கு போக வேண்டும் என்று அடம் பிடிக்க ஆரம்பிக்க அனைவரும் பிரிந்து சென்று விட்டனர். தன் அறைக்கு வந்தவுடன் கல்பனாவுக்கு குழந்தை பிரகாஷின் நினைவே இருந்தது. தன்னுடைய வயதான இண்டஸ்ட்ரியலிஸ்டான கணவனிடம் நாம் இருவரும் குழந்தை பெற்று கொள்ளலாமா, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஏக்கத்தோடு கேட்கிறாள் கல்பனா. அவர் கல்பனாவை திட்டுகிறார். உனக்கென்ன பைத்தியமா? சில நாட்களில் என் மகனுக்கே திருமணமாக போகுது. இப்போ போய் நான் பிள்ளைய பெற்றுக்கிட்டா ஊரே சிரிக்கும். உன்னை 2வது கல்யாணம் பண்ணதுக்கே இப்போ நான் தலகுனிஞ்சு நிற்கிறேன். நீயும் உன் உடம்ப வளைச்சி பிள்ளைய வளர்க்க மாட்ட. நீ சரியான ஊதாரி, சோம்பேறி. பிள்ளைய பெற்றுக்கிற எண்ணத்தையெல்லாம் இத்தோட விட்டுடு என்று திட்டுகிறார் அந்த வயதானவர். இங்கு சென்னைக்கு திரும்புவதற்கு முன்பாக குழந்தை பிரகாஷ் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் குதிரை ஒன்றை ஓட்ட ஆசைப்படுகிறான். குதிரையின் மீது ஏறிய பிரகாஷ் அதை ஓட்டி செல்கிறான். உடனே குதிரையின் பயிற்சியாளரும் தான் இருந்தார். ஆனால் அங்கிருந்த ஒருவன் சிகரெட்டை அணைக்காமல் தூக்கி வீச அது குதிரையின் முதுகின் மீது விழுந்து குதிரையானது சூடு தாங்காமல் வேகமாக தறிகெட்டு ஓடியது. குழந்தை பிரகாஷ் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மூர்ச்சையாகி விட்டான். இரத்தம் அதிகமாக வெளியேறியதில் பிரகாஷ் உயிருக்கு போராடியபடி ஹாஸ்பிட்டலில் இருந்தான். இது தெரிந்தவுடன் பெற்றவளான கல்பனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருகிறாள்.
அவளது இரத்தமும் குழந்தையின் இரத்தமும் ஒன்றாகவே இருந்தது. எனவே வலிய வந்து தன் இரத்தத்தை கொடுத்து குழந்தையை காப்பாற்றினாள் கல்பனா. ஜோதியும் துடிதுடித்து போனாள். கடைசி வரை கிரணும் குழந்தையின் பெற்ற தாய் கல்பனா என்பதை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஜோதிக்கும் குழந்தைக்கும் கல்பனாவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆடம்பரத்தின் மீதிருந்த மோகத்தினால் அன்று பெற்ற குழந்தையை தூக்கி எறிந்துவிட்டு இன்று திரும்ப அந்த குழந்தையை கேட்பதில் நியாயமேதுமில்லை என்று கல்பனாவுக்கு புரிந்துவிட்டது. தாய் என்ற தனது அடையாளத்தை ஒரே அடையாக மறைத்து கொண்டாள் கல்பனா. ஜோதி, கிரண் மற்றும் குழந்தை பிரகாஷ் மூவரும் சென்னைக்கு திரும்புகின்றனர். கல்பனா தன் மகனுக்கு முத்தமிட்டு அன்புடன் வழி அனுப்பி வைக்கிறாள். நன்றி.